ஹலோ, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் வச்சு நான் வந்து சட்னி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு வந்து சுண்டைக்காவை பறிச்சிக்கிறேன். இப்படி கொத்து கொத்தாவே செடியில் பறிச்சுட்டு வந்துட்டோம். அதை வந்து இப்போ எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கழுவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு பேனை சூடுபடுத்திட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆஃப் டீஸ்பூன் அது நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக செவந்து வரட்டும். உங்கள் காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 2, தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ வந்து நான் அவ்வளோ சுண்டைக்காவை ஆட் பண்ணலைங்க. ஒரு புடி சுண்டைக்காய் தாங்க. அதை வந்து நசுக்கிட்டு அலசிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்து அதை தான் ஆட் பண்ணுறேன். சுண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். அதை வதங்கிய பிறகு தக்காளியுமே ஆட் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் வந்து லைட்டாக சிறுங்கசப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இது வந்து கசப்பு இல்லை, அதனால் நான் ஒரு புடி சுண்டைக்காய் அளவு போடுறேன் நான். இப்போ கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து சுண்டைக்காய் வந்து லைட்டாக சிறு கசப்பாக இருக்குன்றதுனால புளி கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளியை சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு துண்டு தேங்காய் அதுவுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ வந்து இது ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுண்டைக்காய் வந்து காரக்குழம்புல போட்டால் பசங்க எடுத்து வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். அரைக்கும் போது ஒன்றும் தெரிஞ்சிக்காது. இதை பாருங்கள், ஆறிய பிறகு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பவுலுக்குமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லெண்ணெய் சேர்த்து தான் நான் தாளிப்பேன். நல்லெண்ணெய் சூடுபடுத்திட்டு 1 டீஸ்பூன் வந்து கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் பொரிஞ்ச பிறகு சட்னியில் கலந்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது. சுண்டைக்காய் சாப்பிடாத பசங்களுக்கு இது போல் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். தோசை இட்லிக்கு சைட் டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.